இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இந்த வீட்டோட குலதெய்வம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதின்னு ஏதோ கொஞ்சமாவது இருக்கு. இந்த வீட்டுக்கு வர மொத்த பிரச்சனையையும் எனக்கு முன்னாடியே நீயே சரி செஞ்சிடற. அந்த இடத்துல நீதான் இருக்க. நீதாம்மா எங்க எல்லாருக்குமே ஒரு தைரியம். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியலம்மா. நீ கொஞ்சம் கவனமா இருவீரா, பாத்துக்கம்மா. சரிங்க மாமா. இது ஏதோ எதிர்பார்க்காம நடந்துருச்சு. எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் மாறனை பத்தி தான் ரொம்பவே கவலையா இருக்குமா. அவன் அவங்க அம்மா அவன் அத்தைக்கு அப்புறம் முழுசா உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கான். அவன் உனக்கு இப்படி ஆனத எப்படி தாங்கிக்க போறான்னு நினைச்சம்மா. அந்த நேரத்துல எனக்கும் அவனை நினைச்சுதான் மாமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வேற என்ன பண்றது மாமா? பிரச்சனைன்னு வந்தா அத நம்ம சமாளிச்சுதானே ஆகணும். அவன் 1000 பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவாம்மா. அவன் வீட்டு செடி இல்ல, காட்டு மரம். ஆனா உனக்கு ஒண்ணுனா அவனால தாங்கிக்க முடியாதுமா. அவன் அப்படியே உடைஞ்சு போயிடுவாம்மா. எனக்கு நல்லா தெரியும் அவன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. அவன் உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அந்த பாசத்துல அவன் பண்ண தப்பு தான் உன் கழுத்துல தாலி கட்டினது. பரவாயில்லம்மா, ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீ மீண்டு வந்துட்ட. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். மாமா விடுங்க, நான் இப்போ நல்லா இருக்கேன். நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணுனா நீங்க மாற நம்ம குடும்பம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது மாமா. என்ன நடக்குது இங்க? வீரா, இந்த வீட்டுல விசேஷம் நடக்க போது. இந்த வெட்டி பைய மைனர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். பிறக்க போற குழந்தைக்கு இவன் சித்தப்பன். 4 வேலையை ஒழுங்கா பார்க்க சொல்லு. சும்மா என் நேரமும் வீட்டையே சுத்தி சுத்தி வந்துருக்கு. சொல்லி வைமா.